டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்குறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சர்க்கிளில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ராக்ஷனில் எழுதி இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு தான் சென்டரில் போட்டிருக்காங்க. அப்போ இதே லாஜிக்கில் தான் நமக்கு செகண்ட் சர்க்கிளுக்கும் பண்ணியிருப்பாங்க, தேர்ட் சர்க்கிளுக்கும் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் 6/2 ஃப்ராக்ஷனில் எழுதி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8/4ன்னு போட்டிருக்காங்க. இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2 3 6, 4 4 2 8. ஸோ 3 + 2 = 5. இந்த 5 தானே இப்போ இங்கே சென்டரில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். செகண்ட் சர்க்கிள் இங்கே 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதை எடுத்து ஃப்ராக்ஷனில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 20 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்காங்க. இங்கேயே கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 4 3 12, 1 5 5, 4 5 20. அப்போ 4 + 4 = 8. அப்போ இந்த 8 தானே இங்கே சென்டரில் இருக்குது. ஓகே, இப்போ தேர்ட் சர்க்கிள் பாருங்கள். இங்கே 20 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 20/2ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே 36 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 36/9 எழுதியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. 4 2, 5 2 20, 1 9 9, 4 9 36ன்னு வரும். அப்போது 10 + 4 நமக்கு 14. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர்.